இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜம்பை கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜம்பை அப்படின்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதான் இந்த ஜம்பை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இலக்கிய சான்றில் என்ன படிச்சிருவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது கொடையேழு வள்ளல்கள். இந்த கொடையேழு வள்ளலை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறுபானாற்றுப்படை. சரி, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தகடூர் மலையை ஆட்சி செய்த அதியமானும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிய வகை நெல்லிக்கனியை அவைக்கு வந்து கொடுத்தாரு இல்லையா, அவரும் சரி, அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைமுடிமான் திருமுடிக்காரி, ஸோ இவரும் சரி, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கு வந்து போர் நடந்திருக்கிறது. அந்த போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதியமான் அவர்கள் வந்து ஜெயிக்கிறார், சரியா வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி செய்தி இதனுடைய இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பை என்ற இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டாக கிடைத்திருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இலக்கிய செய்திகளில் படித்ததை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதி செய்யும் விதமாக நமக்கு வந்து அந்த ஜம்பை அப்படின்ற கல்வெட்டானது கிடைச்சிருக்கு. இதே அதியமானை பற்றி தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அசோகருடைய கல்வெட்டுகளையும் அதியமானை பற்றிய செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது.